ஏர்போர்ட்டில் ஏரோ கிளப் கம்பெனியில் வேலை செய்கிறேன். அதில் வந்து இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னக்கூட்டி தான் ஒருத்தங்க கூட பழக்கமாக ஒன்றும் இல்லை, நம்ம தேட்டரில் முழு டிக்கெட் கொடுக்குறானே ஒரு அரை டிக்கெட்டு, அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டாக லவ் எடுத்து இதாகிடுச்சு. ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறமா தான் சொன்னார் கல்யாணம் பண்ணிக்கலாம். உறவாயிடுச்சு. ஆமாம். பிரச்சனையாச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சாலும் கஷ்டம், உங்கள் வீட்லேயும் பிரச்சனையாகும். எல்லாம் யோசித்துக்குங்க, ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாது. இல்லை நீ எனக்கு கண்டிப்பாக வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இது பண்ணிட்டார். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா வானம் கெட்ட பல. சரி நான் இப்படி அதுலேருந்து ஒரு 2 நாளாக நல்லா பேசி ரூம்ல தங்குறீங்க? ஆமாம், பகலில் தான் தங்கிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம். சில ஜென்ஸுங்க வந்து ஒரு 2 நாள் பழகினா உடனே தொடறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த இதை தோணலையா இல்லை நடித்தானா அது எனக்கு தெரியல. எனக்கு அது பிடிச்சிருந்தது, அதனால நான் அவங்ககிட்ட பேசினேன். அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நீங்க இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணி இன்னொரு பொண்ணோட புருஷனை பறிச்சுக்கிட்டாதான் நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணும். நீங்க அதெல்லாம் பண்ணல, அப்புறம் என்ன? தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் இது பண்ணாங்க. என்ன சொன்னாங்க சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? சொல்ல மேம், லிஃப்ட்ல கிஸ் பண்ணாங்க மேம். அதுக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணேன். நான் தான் சொல்றேன். தப்பு இல்லாம இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும்ல அவன் சின்ன பையன். சின்ன பையன் தான் மேடம். பக்கத்துல வந்து நில்லுன்னு இப்படி இடிச்சு பக்கத்துலேயே நில்லு ஃபோட்டோ எடுப்போம்னாக்கி யாருக்கு தான் மேடம் உணர்ச்சி வராது? நீங்க சொல்றது நியாயம் இல்லை. லிஃப்ட் உள்ளுக்க யாருமே கிடையாது. ஏன்னா அவன் சின்ன பையன் தானே, அவன் சின்ன பையன். நீங்க சொன்னது வேற, இப்ப அந்த பையன் வந்து சொன்னது வேற. அதை தான் மேடம். அப்புறம் ஏட் ஆகலாம், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். என்ன குட் பாயிண்ட். என்ன வரும் தூர விளைவிடுமா அப்படின்னு. இல்லை நீ எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னார். இல்லையா நீ கேளுங்க. நல்லா ஜாலியாக பேசியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வாப்பா பாப்பா பேசியிருந்தாங்க. அப்புறமா வாங்க வாங்க அதை வாப்பா பாப்பான்னு கூட என்னைய சொல்லாது அப்படின்னாரு. பொண்ணு பேர் சொல்லி உங்கள்ட்ட அட்ராக்ஷன் தோணுச்சு உங்களுக்கு? ஜாலியாக எல்லாம் ஓப்பனாக பேசினாங்க. ஃபேஸில் பிடிச்சதே கண்ணு தான். கண்ணு வந்து உண்மை பேசுது, அதனால எனக்கு பிடிச்சிருந்தது. பொறுக்கி எங்கடா பாக்குற? மீன் தாங்க பாத்துனேன். என்ன மீனுங்க அது? கோல்டு ஃபிஷ்ஷா? பாக்குறதையும் பார்த்துட்டு கேள்வி வேறயா? அடி தலைய திருப்பிடுவேன். பாத்துங்க மீன் துள்ளுது. மகாலிபுரம் போனோம், கோவளம் போனோம். நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு எவ்வளவு நாள் கழிச்சு இந்த கோவளம் எல்லாம் போனீங்க? ஒரு 10 நாள் இருக்கும். கட்டிக்கிட்டு ஓட்டி போலாமா? புள்ளையதான் பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா? கிட்டதுக்கு அப்புறம் 10 நாள் இதெல்லாம் தாலி கட்டு. அதான் அவருக்கு 3 வந்து ட்ரைனிங் வந்துருச்சு. 10 நாள் இதெல்லாம் நடந்து போச்சு. அதான் மேடம் நான் தான் சொல்லுவேன். அந்த ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நான் தான் சொல்றேன். ஒரு செகண்ட்ல என்ன இப்படி போயிருவாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? தான் மேடம் நான் வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது. இந்த மாசத்தோட 10 நாள் தான் ஆச்சு அந்த பையனை. 3 மாசத்துக்கு முன்னங்குட்டி நடந்தது இதெல்லாம். ஆனா 10 நாள் தான் அவரை பரிச்சயமாச்சு. ஆமா, அதுக்குள்ள கல்யாணமே பண்ணிட்டீங்க. எப்படிமா நீங்க நியாயப்படுத்த முடியும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதே அசிங்கத்தோட தான் நானும் இது பண்ணிருக்கேன். உங்க அண்ணி எத்தனை வாட்டி நீ அசிங்கமா இது பண்ணிருப்பாங்க. சின்ன பையனை பார்த்தா போயிருக்காள் வச்சிருக்காள். எத்தனை பேர்கிட்ட எத்தனை இது நாங்க திட்டு வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நிலைமையில இருக்கு உங்க மனநிலை எப்படி இருக்கு?
வேணாம்மா. ஏன் வேண்டாம் சொல்றீங்க? எல்லாத்துலேயும் கூட்டு போயிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. இவங்க தான் எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டாங்களா? வேணாம் வேணாம் வலிக்குது அழுதுருவேன். அந்த தப்பு பண்ணது அந்த இடத்துல தான் 2 வாட்டி தப்பு. அது ரொம்ப பெரிய தப்பு இல்ல, சாதாரணப்பட்டது. நீங்க என்ன தப்பு பண்ணேன் சொன்னப்போ ஒருத்தர் மேல அட்ராக்ஷன் வந்துடுச்சு, அது தப்பு இல்லைன்னு நான் சொன்னேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சொல்லுங்க, உங்க மனசுல என்னதான் இருந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன் விளக்கமா. அவங்க அந்த அளவுக்கு நல்லா பேசினாங்க மேம். நல்லா பேசினாங்கன்னா ரூம் கூட்டிட்டு போயிடுவாங்களா? கருப்பே குசும்புக்காரன் கற்பனை சொல்றானப்பா. நான் போயிட்டு வந்து மொல்லமாக வீட்டில் சொல்லி நினச்சேன் மேம். இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்தீங்களா? அவங்களோட வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா? என்ன கொடுமை சரவணன். இந்த பையன் என்ன பிளான்ல நீங்க தாலி கட்டிக்கிட்டீங்க? சரி நம்மளுக்கும் கடைசி காலத்துல ஒரு ஆதரவு தேவை அப்படின்னுட்டு இருந்தேன். ரஜினா ஆகிய நீங்கள் மைக்கேலை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அந்த வெத்தலையை முழுங்கிட்டு சொல்லி தொலை. இதெல்லாம வேற தொடர்பு இருக்காப்பா உங்களுக்கு? குரூப்பாக தான் மேம். ஃப்ரெண்டோட போயிட்டேன். முத்தம் கொடுக்குற மாதிரி கட்டுப்பிடிக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ எடுப்பாங்களா குரூப்பா போனா? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நானே தப்பாவே நடந்துக்கிறேன் சொல்லிருக்கலாம்ல. இதே உன்னோட இடத்துல நான் இருந்தா நீ ஏத்துப்பியா? யூஸ் பண்ணிட்டு இல்லை மேம். பிடிச்சவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு முக்கியமா இல்ல நமக்கு பிடிச்சவங்க முக்கியமா? அம்மா இப்ப எதுக்கு நீங்க இப்படி அழுகுறீங்க எனக்கு புரியல. சரி கஷ்டமா இருக்கேன்ட்டு. ஒண்ணுமே தெரியாத பையனா ரூம் புக் பண்ணி கூட்டிட்டு போனாரு. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. உங்க பையன் கேட்டாலும் உங்க அம்மா வந்து கேட்டாலும் தைரியமா சொல்லுங்க, ஆமாம்மா எனக்கு ஒரு தப்பு நடந்துச்சு தம்பி, ஆனா அதுல இருந்து நான் மீண்டு வந்துட்டேன், நான் தைரியமா சொல்லுங்க. ஓகே, கிளம்புங்க.